இங்க வந்து பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னே தெரியல. வேற கட்சிக்காரனுக்கு எந்த விதமான உரிமையும் இங்க வந்து பேசுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன எதனையோ பண்ணினா நீ சொல்லலாம். இங்க இந்த தொரப்பாக்க ரேடியல் ரோட இன்னைக்கு வந்து ஏற்கனவே ஒரு தனியார் கம்பெனிக்காக கொஞ்சம் ஒரு பிட்டு போட்டாங்க. இப்போ நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ரோட ஈசிஆர்ல இருந்து OMR வரைக்கும் இணைக்கிறதுக்காக 204 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மேம்பாலம் கட்டின்னு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இன்னொரு வாய்ப்புல நீ எங்கேயாவது பேசணும்னு நினைச்சனா இதுக்கு முறையா பதில் சொல்லு. தொரப்பாக்கம் டு இந்த ஈசிஆரையும் OMRஐயும் இணைக்கிற இந்த சாலைக்கு 204 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு மேம்பாலம் கட்டுற பணிகள் நடக்குது. இதை நீ எங்க ஆரம்பிச்ச? ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவா ஒரு சின்ன பிட்டு மட்டும் போடணும்னு நினைச்ச. நீ வந்து சோழிங்கநல்லூர்ல பேசுறதுக்கு உனக்கு தார்மீக உரிமையே இல்லை. இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திருவான்மியூர், இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், திருவான்மியூர்ல இருந்து நம்ம உத்தண்டி வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா தான் மகாபலிபுரம் போகணுங்கிற ஆசையே வரும். இந்த இடைப்பட்ட இடம் இருக்கு பாருங்க, திருவான்மியூர் தாண்டின உடனே கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், அப்படியே இந்த அக்கரை, உத்தண்டி, இதெல்லாம் தாண்டி நீங்க அங்க போறதுக்குள்ள விடிஞ்சிரும். நம்ம முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவிச்சார் என்னன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி சட்டமன்றத்தில் அறிவித்து இப்போ ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 2100 கோடி செலவுல ஒரு 4 வழி சாலை 14.2 கிலோமீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் இந்த சாலையிலே வரவிருக்கிறது.